Saturday. Welcome back to the channel. இன்னைக்கு டே 3 கோவாவில். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எபிசோட் 1 and 2 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதனுடைய கண்டினியூ தான் இந்த எபிசோட் 3. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நம்ம இந்த மாதிரி vlogs அதிகமாக பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் எழுதிட்டு போய் பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு எதனா அப்டேட் பண்ணோமான்னு சொன்னீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ண முடியும். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் லாங் ரைட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்துட்டு ஹையஸ்ட்டாக போனது வந்து 600 கிலோமீட்டர்ஸு கூர்க்கு. அதுக்கு மேலே எங்கேயும் அது வரைக்கும் போனதில்லை. பட் இதில் கொஞ்சம் ஒரு புது அனுபவமாக இருந்தது. தூக்கத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது கற்றுக்கிட்டேன். அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் இன்னும் பெரிய பெரிய லாங் ரைட்ஸ் போகிறதுக்கு இந்த லாங் ரைடு வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான், உங்களுடைய விஷஸ் தான். ஸோ இந்த ட்ரிப்பில் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப விஷயத்தை நான் இந்த ட்ரிப்பில் கற்றுட்டு இருக்கேன். மொதல் விஷயம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. செகண்ட் வந்து லாங் ரைட் போகும்போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெயினான விஷயம் என்னென்னா, என்னை தெர்மல் லைனர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்லாம் வண்டி ஓட்டவே முடியல, செம்ம குளிர் பனி. அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா என் க்ளவுஸை வந்து வச்சுட்டு வந்தேன் பாஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு ட்ராபேக். இதெல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். இந்த படம்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன ரைட்ஸ் போகும்போது நமக்கு அது தெரியாது பெருசாக. பட் லாங் ரைடு வரும்போது கண்டிப்பாக இது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதை என்னை பொறுத்த வரைக்கும் லாங் ரைடு வரும்போது என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்போகிறோம். கிளம்பிட்டு நான் அப்படியே போகிற வேலையை கண்டினியூ பண்ணுறேன். சரி, தோசை வந்துச்சு சாப்பிட்டு சொல்கிறேன். காமிக்கிற அவளுக்கு கூட்டு அதானவா தான் ஓட்டணும் நம்ம உள்ள இந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க. நல்லா மசாலா நல்லா ஏற்றிருக்காங்க. சூப்பராக இருக்கும், சாப்பிட்லாம். இங்கே வந்தீங்கன்னா இட்லி வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ காலைல ஃபுட்டு மட்டும் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கனாலே போதும். நல்லா அந்த ஸ்வீட்டாக இருக்குது இந்த உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால. கொக்கோ பீச்சில் இருக்கும். கொக்கோ பீச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகிறோம், டால்ஃபின்னு, அப்புறம் வந்து மில்லினியர் பேலஸு, சென்ட்ரல் ஜெயிலு, லைட் ஹவுஸு, போர்ட் ஆகுடா, இங்கெல்லாம் போய் பார்க்க போகிறோம். நம்ம போட்டை தான் போகிறோம். போட் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கு டிக்கெட் எடுத்து தான் வந்திருக்கோம். ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபுல் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்தாகணும். டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கப்பல
கிறிஸ்டோபர் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக போட்டு கிளம்பிடுச்சு. போட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். எப்படின்னா மொத்தம் 4 சைட் சீனு ஒரு 45 மினிட்ஸ் நினைக்கிறேன் ட்ராவல். அவ்வளோதான் 45 மினிட்ஸ் திருப்பி ரிட்டர்ன் ஆகிடுவோம். ரிட்டர்ன் ஆகிட்டு பிளான்லாம் இல்லை, அப்படியே வீட்டுக்கு போகிறது தான் பிளான். லாஸ்ட் நாள் இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நாளே வந்துட்டிங்கன்னா மற்ற கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் நாள் இங்கே வாங்க. வந்துட்டு கடைசியாக வீட்டுக்கு கிளம்பும்போது 1 ஹவர் முன்னாடி இங்கே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நைஸ் லொக்கேஷன். அங்கங்கே ஒரு போட் ஓடிட்டு இருக்கு பாஸ். Deep within, here we go. But somehow I'm caught in the middle. Is this the end before we've even begun? Should I work against the flow? A drop in the ocean so endless. Reaching for our moments miles above. I just need one. Diving in to all this endless space. Falling stars, but still I see you swimming in this deep, deep blue. ஸோ ஃபைனலாக வந்துட்டு கொக்கோ பீச் போயிட்டு டால்ஃபின்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாலாம் கிடையாது, மார்னிங் டைமில் தான் வந்து நல்லா தெரியும் அப்படின்னாங்க. பட் நாங்கள் போன டைம் கொஞ்சம் வெயிலானதுனால ஒரு 2-3 தான் இருந்தது. அதான் லைட்டாக காமிச்சிருப்பேன். அதுதான், மற்றபடி இதுக்கு மேற்கொண்டு இங்கே எதுவும் சுற்றி பார்க்கறதுலாம் எதுவும் இல்லை. போகிற வழியில் எதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அப்படியே போகிறது தான் பிளானு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து 1:14 ஆகுது. இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 12 to 14 hours ட்ராவலிங்கு. வந்த ரூட்டில் போகிறதில்ல, ரூட் மாற்றி போகிறோம். ஏன்னா ரீசன்னா வந்த ரூட் வந்து கொஞ்சம் சுத்தமாக கரடு முட்டு, அது உங்களுக்கே தெரியும். பட் 2 ரூட் இருக்குது இன்னும். அது எந்த ரூட்டுன்னு சொல்லிட்டு இப்போ பேசிவிட்டு எந்த ரூட்டுன்னு சொல்லிட்டு நான் போகிற வழியில் அப்படியே சொல்கிறேன். வாங்க போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுது. நாங்கள் என்னென்னா வந்த ரூட்டில் வரல, ரூட் மாறி வந்துருக்கோம். அது வந்து மங்களூர் ரூட்டு. ஒரு 60 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டுறது. பார்த்தீங்கன்னா ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பிரச்சனை கிடையாது. கூகுள் டைம் படி பார்த்தீங்கன்னா 6:30 மார்னிங் ரீச் ஆகும்னு சொல்லுது. ஸோ எங்களால் நல்லா வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பசி. நாங்கள் கொஞ்சம் ரூட்டை மாற்றிட்டோம், அதனால் லேட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக கோவாவில் வந்து தாண்டோடனே சிட்டி தாண்டோடனே A1 அங்கே தான் சாப்பிட்டுருக்காங்க. இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு தம் பிரியாணி, அப்புறம் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறது தான்.
வண்டி வந்துட்டு டைம் 6:29 ஆகுது. எங்கே நிறுத்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு நாங்கள் வரும்போது வந்த ரோடு வந்து ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல. இது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு ரோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் பெரிய இஷ்யூ கிடையாது. ஒரு சில தான் டேக் டிவிஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ரோடாக இருக்குது. மற்றபடி வந்து ரோடெலாம் ஓகே. பட் என்னன்னா கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கும். பட் ரோடு ஓகே. ஏன்னா அந்த ரோட்டில் நைட் டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து NH69. நீங்கள் இது வந்து என்னென்னா மங்களூர் ரூட்டு. ஸோ இந்த ரூட் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா பீச் ஒட்டியே வந்து இந்த ரோடு போகும். நல்லாயிருக்கும். வரும்போது நான் காமிச்சிருப்பேன், ஒரு சில லொக்கேஷன் காமிச்சேன். பீச் ஒட்டியே இருக்கிறதுனால லொக்கேஷன் நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். ஏன்னா இன்னும் நாங்கள் ஃபஸ்ட்டு காலைல வந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்படின்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்குள்ளே வந்துச்சு. பட் ரயில்வே ட்ராக் வரும் இல்லைங்களா, அது சேம் ரூட். அது அந்த ரூட்டில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு எதுவும் பெருசாக இருக்காது. சீனரிஸ் லைட்டாக இருக்கும். பட் இது வந்து பீச்சை ஒட்டி இருக்குதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்துட்டு இப்போது கூகுள் டைம் படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8:52 மார்னிங் நான் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன்னா இன்னும் வந்துட்டு 780 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது வீட்டு போய் சேர்கிறதுக்கு. நான் பொறுமையாக தான் ஓட்ட போகிறேன். 80 கிலோமீட்டர் அதுக்கு மேலெலாம் வந்து ஓட்ட போகிறதில்ல. முடிஞ்சால் தூக்கம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கன்னா நிட்டு தூங்கிடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேஃபாக தான் போகிறேன். ஸோ நான் இதுக்கப்புறம் வந்துட்டு கிட்ட ஒரு 500 கிலோமீட்டர் to 400 கிலோமீட்டர் ரீச் ஆகும்போது நான் திருப்பியும் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் வரலாம், வெளியில் வரலாம். இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் சேஃப்டி, நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது அத்தனை சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ரைடிங் ஜாக்கெட் இல்லாமல் தயவு செஞ்சு வெளியே வராதிங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ரோடு வந்துட்டு எப்படின்னா ரோடு செம்மையாக இருக்குது. பட் நைட் டைமில் வரும்போது கொஞ்சம் ரொம்ப சேஃபாக வரணும். எல்லாருக்குமே ரைடர்ஸ்க்கெலாம் சொல்கிறேன். அது இல்லாமல் வந்து இங்கே வந்து இன்னும் வந்துட்டு ஒரு 650 கிலோமீட்டர்ஸ் சம்திங் தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு. எதுக்காக நான் இங்கே அப்டேட் பண்ணுறேன்னா, டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தின வண்டியை டீ ஷாப்பு இவ்வளோ அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரே ஒரு சின்ன டீ கடையை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதான் அந்த டீ கடை. ஸோ ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டு. இங்கே எங்கள் வண்டி மட்டும் தான் நிற்குது. நம்ம பைக் வந்து இங்கே ஓரமாக நிறுத்தி வச்சுருக்கேன், அது நின்றுட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன டீ கடை. எப்படி இருக்காங்கன்னு தெரியல, சீரியஸாக பெரிய விஷயந்தான். ஏன்னா நாங்கள் வரும்போதெல்லாம் பயந்துட்டு தான் வந்தோம். 2 பேர் வந்தோம் பைக்கில். பட் கொஞ்சம் பீதியாக தான் இருந்தது. என்ன ரீசன்னா, அங்கங்கே வந்து அந்த ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்கள்ல, சிறுத்தை யானை அப்படின்னு சொல்லிட்டு. மேபி திடீர்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ வந்தாலும் அது ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஃபுல் ரெக்கார்டிங் தான் போட்டு வந்தேன். அது எதுவும் வரல. இதுக்கப்புறம் போகிறோம். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட திருப்பி அந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் போகிறேன். மேபி இருந்தால் நான் காட்டுறேன்.
டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 10 o'clock கிட்ட ஆகுது. வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இன்னொரு 10 minutesல வீட்டுக்கு போயிடுவேன். நைட் அதுக்கப்புறம் அதனால் வீடியோ எடுக்க முடியல. செம்ம டயர்டு. 2 இடத்துல வந்துட்டு தூங்கிட்டேன். ஒரு 2 hours கிட்ட வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டேன் தாபா கிட்ட வந்துட்டு. ஸோ செம்ம குளிர் வேறு. ஸோ வண்டியை ஓட்ட முடியல. ஸோ அதனால் தூங்கினா தான் ஓட்ட முடியுன்ற கண்டிஷன் வந்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் தான் சொல்லுவேன், தூக்கம் வந்தால் வண்டியை ஓடங்கட்டி தூங்கிடுங்க. லாங் ட்ரைவ் போகும்போது வந்துட்டு சரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலான்னு மட்டும் எப்போயுமே ஓட்டாதீங்க. அதான் நமக்கு ரிஸ்க்காக போய் முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.